நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில காரியங்கள் நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்பது உண்டு. என்னன்னா, நம்மளுக்கு அநேக வாக்கு தத்தங்கள் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆனா சில நேரங்களிலே நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்கிறது இல்ல, நிறைவேறுகிறது இல்ல. ஆனா நம்ம அநேக நேரங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற குறைவுகளை நம்ம மறந்து விட்டு நம்ம யாரை முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம், தேவனை முறுமுறுக்கிறவர்களா என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நம்மளுடைய வாழ்க்கையில யார் ஆசீர்வாதம் தடைப்படுகிறது என்று நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் இந்த கூட்டத்துக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு தந்த வார்த்தை, உன் வாயின் வார்த்தையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாயின் வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். நம்ம அநேக நேரங்கள நம்ம தேவன் நம்மளை ரட்சித்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில என்ன செய்திருக்கிறார், நம்மளை ஒரு தூணாக என்ன செய்திருக்கிறார், இங்க இந்த சபையை நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று நம்ம இந்த காலை நேரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து ஆராய்ந்து நம்ம அடுத்த பகுதிக்காக கடந்து போவோம். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் மனம் திரும்பி தேவனுக்காக மனம் திரும்பின விசுவாசிகளுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று நம்ம என்ன போகிறோம் பார்க்க போகிறோம். ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 எல்லாரும் என்ன செய்கிறோம்? தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொன்னா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், ஹல்லேலூயா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்னால என்ன செய்யல, சில ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தடைப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 18 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு அநேக நேரங்களே வாக்குத்தத்தங்களை தந்தாலும், ஹல்லேலூயா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் அந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு சில காரியங்களை தருவேன் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள நம்ம சோர்ந்து போய் என்ன செய்வோம், ஏசப்பா இவ்வளவு நாட்கள் ஆகுது, எனக்கு இந்த காரியம் என்ன செய்யல வரேனே என்று சில நேரங்கள நம்ம என்ன செய்வோம், முறுமுறுக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாயின் வார்த்தையில ஏன் அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றால், நம்ம தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்ம நாமளே அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவின் அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவு பிறரை உருவாக்குறவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய நாவு வெறுமையை நிறைவேற்றுவதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவு இருளை வெளிச்சமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. நம்மளுடைய நாவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவு பிறரை உருவாக்குறதா என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய குடும்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்துல நம்ம பிறரை உருவாக்குறோமா அல்ல பிறரை நம்ம உடைத்து போடுறோமா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா,
ஹalleluya. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்களுடைய பொறுப்பு. ஹalleluya. சில நேரங்களில் பெற்ற தாய்மார்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சில நேரங்களில் தகப்பனார் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மிச்சம் தாயும் பிள்ளைகளும் என்ன செய்திருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஹalleluya. யாரு தேவன் உங்க குடும்பத்துல யார தேவன் நீங்க முன்குறிச்சி உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார்களோ ஹalleluya, அவங்க பொறுப்பு தான் அந்த மீதியான குடும்பத்தை உருவாக்கி தேவனுடைய சமூகத்தை கொண்டு வர வேண்டும். ஹalleluya, ஹalleluya. சில நேரங்களில் பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்கிறாங்க, உடைத்து போடுறாங்க. ஹalleluya. சில நேரங்களில் சில காரியங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சில தவறுகளை செய்யும் போது பெற்றோராகிய நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, சாபமான வார்த்தை வருகிறதா? ஹalleluya. அல்ல தேவன் பிரியப்படாத வார்த்தை வருகிறதா? அதை நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்னும் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹalleluya. தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹalleluya சில காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஏன் செய்யவில்லை என்று சொன்னார். ஹalleluya. ஒரு பாதத்தை பார்த்த தாயுடைய சாபம் அதை தடுக்கிறது. ஹalleluya. பெற்றோருடைய கண்ணீர் அதை தடுக்கிறது. ஹalleluya. இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா சிறு வயதுல பிபிஎஸ் போய் ஹalleluya பிபிஎஸ்க்கு போய் வாலிபர் முகாம் போய் பிள்ளைகள் தேவனோட என்ன செய்வாங்க, ஐக்கியமா வருவாங்க. ஆனா பெற்றோர் என்ன தெரியுமா செய்வாங்க, ஹalleluya இந்த பெண் பிள்ளைய பார்த்தா சொல்லுவாங்க, ஹalleluya நான் போய் இந்த பெந்தகோஸ்துக்கு என்ன செய்துட்டேன், போயிட்டேன். ஆனா நீ மட்டும் என்ன செய்ய கூடாது, பெந்தகோஸ்துக்கு வா, அங்க உள்ள எதிரி என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் சொல்லுது தெரியுமா, தேவன் ஒருவரை ஹalleluya ஒரு பிள்ளையை தேவனுடைய பாதத்தில் வருகிறார்னு சொன்னா பெற்றோராகிய நாம் தடுக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. நீங்க சில காலங்கள் கழிச்சு அந்த பிள்ளை வழி மாறி போகும்போது தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளை இப்படி போனேன்னு சொல்லும் போது ஹalleluya நீங்க அதுக்கு வேண்டி சில கிரயங்களை கொடுக்க வேண்டியது வரும். ஹalleluya சில வருடங்கள் தேவனுடைய பாதத்தை ஆள வேண்டியது வரும். அதனால சொல்லுகிறேன் ஹalleluya தேவ பிள்ளைகளே, பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் வர விரும்பும் போது அவர்களை ஊக்குவித்து விடும்படி விட வேண்டும், அவர்களை வசனத்தை உருவாக்கி எடுக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகள் கெட்ட வழியில போகிறது எதனால தெரியுமா, ஹalleluya அது யாருக்கு பொறுப்புனா உண்மையிலே ஹalleluya உண்மையிலே மனம் திரும்பி விசுவாசியாக சபையில இருக்கிறவர்கள் பொறுப்பு. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமாம் ஆண்டவரே இது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லுவர்கள் மட்டும். நம்ம குடும்ப வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கைனா ஹalleluya புருஷன் மனைவி இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஹalleluya சில நேரங்களில் மனைவி சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அந்த புருஷன் வந்திருப்பாங்க, ஆனா மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஹalleluya இந்த இடத்துல யார் ரட்சிக்கப்பட்டு தேவன் தெரிந்தெடுத்து சபையில வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமை மாறி அந்த குடும்பத்துக்காக துறப்புல நிற்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya அது அவங்களுடைய பொறுப்பு. ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட பைபிள் எடுத்து படின்னு சொல்லி கம்பெடுத்து வச்சு படிச்சா அது கதை புக்கு மாதிரி தான் என்ன செய்யும், படிக்கும். உருவாக்க வேண்டிய நம்ம அதுக்கு முன்பதாக பைபிள் எடுத்து என்ன செய்யணும், படித்து காட்டணும். ஹalleluya நம்ம உருவாக்க வேண்டிய நம்ம வந்து என்ன செய்யணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம ஒருவனை நம்ம உருவாக்கணும்னா முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நாம் உருவாகணும். ஹalleluya நாம் உருவாகிருந்தா தான் அடுத்தவன் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஹalleluya இங்க பாத்தீங்கன்னா ஹalleluya சில நேரங்களில் மனைவி அல்ல புருஷன் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ஆபிரகாமை மாதிரி திறப்புல நின்று அந்த குடும்பத்துக்காக பாரப்பட்டு என்ன செய்ய வேண்டும், ஹalleluya ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு உண்மையான சாட்சியம் மட்டும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் முன்மாதிரியா நடக்கும் போது ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுடைய நடக்கையை பார்த்து தேவனுடைய சபையில என்ன செய்வாங்க, வருவாங்க. இங்க ஒரு சபையில ஒரு அங்களை பார்த்து பேசும்போது அவங்க ஒரு சொன்ன காரியம், ஹalleluya இந்த அநேக இடத்துல
நான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ஹalleluya. ஒரு விசுவாசி 5 வருடமாக என்ன செய்தாங்க? சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து ஹalleluya ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுத்து பிரகாசிக்கிற ஒரு விசுவாசி. ஹalleluya. அங்க என்னன்னா என்ன ப்ராப்ளம்னா இந்த உள்ள என்ன செய்வாங்க? அந்நிய பாஷை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனா வீட்ல போனா அநியாய பாஷை என்ன செய்வாங்க? பேசியாங்க. ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த நபர் சொல்லுகிற காரியங்கள் எனக்கு ஒய்ஃப் என்ன செய்றாங்கன்னா 5 வருஷமா என்ன செய்றாங்க? சபைக்கு போறாங்க. எனக்கு நான் குடிச்சிட்டு என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஹalleluya. நான் 2 வார்த்தை பேசினா, நான் 2 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினா, அவ 6 வார்த்தை என்ன செய்வா? பேசி முடிப்பா. ஹalleluya. அது பரிசா, அது விசுவாசி இல்ல. நீங்க எத்தனை வருஷக்காரன் சபைக்கு வரலாம். ஹalleluya. உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. ஹalleluya. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ரட்சிக்கப்படாத புருஷனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத மனைவிகளாக இருந்தாலும் சரி, நம்ம முன்மாதிரியா இருக்கும்போது, ஹalleluya, நம்ம முன்மாதிரியா இருக்கும்போது தேவன் அவர்களை அது மூலமாக ரட்சித்து, ஹalleluya, அது மூலமாக அவர் தேவனுடைய சபையில சேர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நம்ம இப்படி ஒருவருக்கு பாத்தீங்கன்னா தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் அபிஷேகத்தை முன்குறித்தவர்கள் அவங்க வீட்டுல இருந்து கைகளை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார், அவங்க பாவ சேட்ல இருக்கிறார், அவர்களை தொட்டு இந்த இடத்துல கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. ஆமென். மூன்றாவது சபை. ஹalleluya. நம்ம சபையில வந்து இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நம்ம இந்த சபையில வந்து இருக்கிறோம் பாருங்க. சபையில நம்ம மூத்த விசுவாசிகளா இருக்கிறோம். புதிய விசுவாசிகளை நம்ம உருவாக்குறோமா உடைத்து போடுறோமா என்கிறது முக்கியம். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா அநேக புதிய விசுவாசிகள் வர வர நம்ம தான் என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இந்த காரியம் தெரியல. ஆனா நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குமா? 9, 10 அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குமா? அப்ப இந்த பிள்ளைகளே மூத்த பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க? பொறுப்பாக பார்ப்பாங்க. ஹalleluya. அதே போல தேவனுடைய சபையிலே நாம் அவர்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒரு வயசு வாரது வர பெற்றோர் என்ன செய்வாங்க? இங்க பாருங்க, அம்மாவுக்கு அந்த பிள்ளையை வைத்திருக்கிறது மாதிரி தூக்கி என்ன செய்வாங்க? வைப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்தவன சரி தூக்கி வைப்பாங்களா? இல்ல பிள்ளை உனக்கு நடக்க தெரியல என்ன செய்ய நடந்து போன்னு விடுவாங்க. ஹalleluya. அதே மாதிரி சபையில நம்ம புதிராதவர்களை சத்தியத்தை சொல்லி நம்ம உருவாக்குறதுக்காக தேவன் நம்மளை ரட்சித்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம உருவாக்குறோமா? ஹalleluya. விசுவாசிகளை உடைத்து விடுறோமா என்று நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஆனா ஒரே ஒரு வசனம் கூட சொல்லுகிறேன். ஹalleluya. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் ஒருங்கி போவாங்க. ஹalleluya. எதுக்கு விரோதமாக விளையாடுங்க? சபைக்கு விரோதமாக, சபை போதகருக்கு விரோதமாகவும் விளையாடி வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லையா தெரியுமா? உங்களுக்காக ஒரு தகப்பனாராக இருந்து அவர்கள் தினந்தோறும் உங்களுக்காக தேவனிடத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பல கஷ்டங்களை பட்டு உங்களை என்ன செய்திருக்காங்க? உருவாக்கி இந்த இடத்தை என்ன செய்திருக்காங்க? ஸ்தாபித்திருக்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க விசுவாசிகளாக, மூத்த விசுவாசிகளாக இருந்து ஹalleluya வருகிற விசுவாசிகளை உடைத்து போட்டா நீங்க தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் பொதுவாக ஒன்று சொல்லுகிறேன். ஹalleluya. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல வந்து அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு கேளுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போனாலும் உங்க பிள்ளைகளுடைய ஹalleluya தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் புருஷனை குறித்து, உங்க மனைவிகளை குறித்து தேவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் என்று என்ன செய்யக்கூடாது? மறந்து
சொல்லுகிறான், விசுவாசி என்று சொல்லி நான் 10 வருஷம் விசுவாசி என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹalleluya. உங்களுடைய குடும்பத்தை நீங்க தேவனுக்கு நேரே வழி நடத்தி உங்கள் பிள்ளைகளும் உங்கள் புருஷனாலும் ஹalleluya பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அது பாக்கியமாக இருக்கும். ஹalleluya. ஆமென். ஜீசஸ் எவ்வளவு நாள் ஆனாலும் இது ஒண்ணும் மறந்துடாதுங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய புருஷனாருக்கு நாம் தான் என்ன செய்கிறது பொறுப்பு. தேவனுக்கு விரோதமாய் சபையில என்ன செய்கிறோம், ஆத்துமக்களை உருவாக்கி எடுக்கிறத தவிர நம்ம உடைத்து போடக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைய வெறுமையை அவர் என்ன செய்வாரு, வெறுமையை நிறைவாக மாற்றுவார். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில ஹalleluya நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் தான். ஹalleluya. கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது ஹalleluya கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினைக்காத ஒரு கஷ்டங்கள் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஹalleluya. மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னா புருஷனார் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. புருஷனார் என்ன செய்வாருன்னா என்ன செய்வாங்க, மனைவியை திட்டுவாங்க. இது உலக இயற்கை. ஹalleluya. 2 பேரும் சண்டை போட்டுட்டு யார்கிட்ட போவாங்க? பிள்ளைகிட்ட போவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஹalleluya. சபையில ஒன்றை கொண்டு வைத்திருக்கிறது. ஹalleluya. சபையில தேவன் ஒன்றை ரட்சித்து கொண்டு வைத்திருக்கிறது. உன்னுடைய நாம் என்ன செய்திருக்கிறோம்? வெறுமையை ஹalleluya நிறைவாக மாற்றியிருக்கிறோம். ஹalleluya. நீ தேவன் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. ஹalleluya. சட்டம் போட இல்ல. ஹalleluya. ஹalleluya. வெறுமையை நிறைவாக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஏசப்பா என்னுடைய குடும்பத்துக்காக ஏசப்பா நான் நிற்கிறேன் ஆண்டவரே, திறப்புல நிற்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில வெறுமை ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு நிறைவை காண முடியலன்னு நம்ம யார்கிட்ட போராடணும்? தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் அப்ப தேவன் வெறுமை என்ன செய்வாரு? நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒரு விஷயம் கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆமென் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற வெறுமையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவர் மாட்ட கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஆமென். ஹalleluya. அடுத்ததாக நம்மளுடைய நாம் என்ன செய்யணும்? இந்த இருளானவர்களை வெளிச்சத்துக்காக என்ன செய்யணும்? மாற்றணும். ஹalleluya. தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல நம்ம ஒண்ணு ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் நம்மளை எந்த இடத்துல இருந்தோ இருந்த நம்மளை ரட்சித்து இந்த சபையில என்ன செய்திருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறாரு. ஒண்ணு யோசித்து பாருங்க. நீங்க எவ்வளவு இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ்ல வந்திருப்பீங்க. உங்களுக்கு வேற சபை இல்லையா? இருக்கிறது. ஆனா தேவன் உங்களை இந்த இடத்துல முன்குறித்து என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறாரு. ஹalleluya. நம்ம பாவ சேட்ல கடந்த நம்மளை தேவன் எங்க கொண்டு வந்தாரு? வெளிச்சத்துல என்ன செய்தாரு? கொண்டு வந்தாரு. ஆனா விசுவாச மக்களை ஒண்ணு சொல்லி கேட்கிறேன், உங்கள்கிட்ட பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம இன்னும் ஹalleluya தேவன் வெளிச்சத்துல கொண்டு வந்துட்டாங்க. நம்ம திரும்ப இருளான இடத்துக்கு போறோமா அல்ல வெளிச்சத்துல இருக்கிறோமா என்று நம்மளை முதல் சோதித்து பார்க்கணும். ஹalleluya. அடுத்ததாக நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும்? ஹalleluya. நம்மளோட குடும்பத்தை இருளான இடத்துல இருக்கிறவர்களை பிடித்து வெளிச்சத்துல கொண்டு வரணும். அடுத்து வெளிய ஹalleluya வெளிய மக்களை என்ன செய்யணும்? இருளான இடத்துல இருக்கிறவர்களை வெளிச்சத்துல கொண்டு வரணும். ஹalleluya. உலக மனிதர்கள் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? குருடை என்ன செய்ய முடியாது, குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. யாராவது ஒரு பாதை தெரிந்தவன் என்ன செய்யணும்? ஏன்னா அப்பதான் சரியான பாதையில என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஹalleluya. நம்ம இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கணும். ஒரு விஷயம் நம்ம கேட்கணும் ஏசப்பாட்ட. ஏசப்பா நான் வெளிச்சத்துல தான் நிக்கிறேனா? அல்ல நான் தேவனை தூசித்து ஹalleluya தேவனுக்கு விரோதமா
தள்ளி போடுவது அவருக்கு நலமாய் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருவருக்கு இடறுதல் உண்டாக்குனா ஹalleluya சமுத்திர ஏந்திர கல்லை தேடி எங்க இடணுமா? சமுத்திரத்துல இடணும். அது ஹalleluya. அதனால நம்ம ஒரு விஷயம் கூட நான் சொல்லுகிறேன், சபையை நம்ம உருவாக்கணும். ஹalleluya. விசுவாசிகளை உருவாக்கணும், தவிர என்ன செய்யக்கூடாது? உடைத்து போடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன சொல்லுகிறோம்? நம்மளுடைய வார்த்தை எதுவாக இருக்கிறது? ஹalleluya. நம்ம ஒரு காரியங்கள் வந்தோன்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்னா, நான் செத்து போனேன்னா நலமா இருக்கிறோம். நம்மளுடைய வாயில அந்த காரியங்கள் வருதா? ஹalleluya. இதுல ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு போதகர் அந்த ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு சபையில ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆயிட்டு இந்த போதகர் வந்து உடைத்து போட்டாராம். ஏன்னா ஏசப்பா, நான் இந்த விசுவாசிகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரை உருவாக்குனேன். ஏன்னா இன்னைக்கு இந்த விசுவாசிங்க என்ன பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்குது, இவ்வளவு ஏசப்பா தேவையில்லாத வார்த்தைகள் என்ன மேல பயன்படுத்துதுன்னு சொல்லி பாஸ்டர் என்ன செய்துட்டாங்க? உடைத்து போயிட்டாங்க. ஆனா உண்மையிலே ஒரு உருவாக்குறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு குழந்தைகளை பெற்று வளர்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். ஆனா குழந்தைகள் நினைச்சியும் ஈஸியா வார்த்தைகள் நினைச்சியும் விட்டுரும். இந்த போதகர் ரொம்ப உடைந்து போய் அவர் வீட்டுல போய் இருந்துட்டு சொன்னாராம், ஏசப்பா இனி எனக்கு முடியாதாண்டவரு, இன்னும் என்ன விடைக்கும் டேலண்டான போதகர் இருக்காங்க, என்ன விடைக்கும் பரிசுத்தமான போதகர் இருக்காங்க, அவர்களை கொண்டு என்ன செய்யும்? பயன்படுத்தும். நான் இந்த ஊழியத்தை செய்ய என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லி இருந்துட்டாங்க. ஹalleluya. திங்கட்கிழமை முடிஞ்சது, செவ்வாய்க்கிழமை முடிஞ்சது, இந்த பாஸ்டர் எங்க போகல? ஊழியம் செய்யவும் போகல. விசுவாசிகள் என்ன செய்யல? முகத்தை ஃபேஸ் பண்ணவும் அவருக்கு தைரியம் இல்ல. அது 3வது 4வது நாள் ஒரு சின்ன காய்ச்சல் மாதிரி வந்து அது ஒரு கொடிய நோய்க்குள்ள தள்ளிட்டு. ஹalleluya. கொடிய நோய்க்குள்ள தள்ளனோனா இன்னும் மற்ற போதகர்கள் என்ன செய்தாங்கன்னா வந்து அவர்களுக்காக என்ன செய்தாங்க? ஜெபித்தாங்க. ஒரு போதகர் நம்மளுடைய கூட துணை போதகர்னு சொல்லி நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஜெபித்தாங்க. ஏசப்பா அவர்களுடைய ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. ஒரு விடுதலை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அப்பதான் இந்த போதகர் இந்த படிக்கையில இருந்து ஏசப்பாட்ட சொன்னாரா, ஏசப்பா இன்னும் ஒரு 2 வருஷம் கூட தந்தா ஹalleluya நான் இன்னும் 2 ஆத்துமாக்களாவது உருவாக்குவனே அப்படின்னு சொல்லும் போது தேவன் உணர்த்தி கொடுத்தாராம். நீ என்ன சொல்லிட்டு என்ன செய்யல? நீ சொன்னதை என்ன செய்யல? அப்படியே இது பண்ண, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அதனாலதான் தேவன், அதனாலதான் உன்னை நான் என்ன கொண்டு வந்தேன்? எடுத்துக்கொள்ளதுக்காக என்ன செய்தேன்? கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்ம அப்படி ஒரு வார்த்தை நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டோமானால் ஹalleluya உங்களை கடைசி அந்த சாவு தருவாய்க்கு கொண்டு போய் தான் அவர் நினைச்சுவாரு, திரும்ப கொண்டு வருவாரு. ஹalleluya. இது உண்மையான சாட்சி. ஒரு மூத்த போதகர் இது சொன்ன சாட்சி நான் கேட்டேன். ஹalleluya. ஒரு நாள் தேவனை பார்த்து அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் செத்தா நிலமா இருக்கோம்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் அதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா நம்மளுக்கு தாங்க என்ன இல்ல, பலன் இல்ல. நம்ம அநேக நேரங்களை சொல்லுவோம், ஏசப்பா திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார்னு சொல்லுவோம். அது உண்மை. தேவன் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். ஆனா நம்மளுடைய வாய் என்ன செய்யணும்னா, தேவனிடத்துல இருந்து திராணிக்கு மேலாக சோதனை என்ன செய்யும்? பெற்றுக்கணும். ஹalleluya. நம்ம சில காரியங்கள் தேவன் நம்மள சோதிக்கிறது இல்ல, நம்ம தேவன் இடத்துல இருந்து வாங்கி சோதனை நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யும்? வச்சுக்கிறோம். ஹalleluya. ஆனா ஒரு விஷயம், ஹalleluya நம்மளுடைய வாய் ஹalleluya சொல்றோம், மனம் திரும்பின விசுவாசிக்க வாயில என்னதான் வரணும்? ஹalleluya வெளியில பெற்ற வார்த்தைகள் மட்டுமே தான் வரணும். ஹalleluya நம்ம விசுவாச தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார் என்று சொன்னார். நம்ம குடும்பத்துல இருந்து, நம்ம தேசத்துல இருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார்னு சொன்னா நம்மளுடைய வாயில கனம் பொருந்தின வார்த்தைகள் மட்டுமே தான் வரணும். ஹalleluya. ஆனா இந்த காலத்து நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில என்ன வார்த்தைகள் வருகிறது? கனம் பொருந்தின வார்த்தைகள் வருகிறதா? கனம் வீணம் பொருந்தின வார்த்தைகள் வருகிறதா என்று நம்மளுடைய வார்த்தை வாயிலே கனவீனம் பொருந்தின வார்த்தைகள் வந்து சொன்னா நம்ம தேவனுடைய சமூகத்திலே ஹalleluya கதறும் போது, ஹalleluya கெஞ்சும் போது தேவன் அந்த கனவீன வார்த்தைகளை ஏசப்பா நம்மளுடைய
இங்க பாருங்க, இஸ்ரவேல் என்ன செய்கிறாரு? விதை விதைக்கிறாரு. ஆனா யாரெல்லாம் இது பண்றா? மீதியானரும் அமலேக்கரும் கிழக்கத்தி புத்திரர். இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க விதைக்கிறது வரை என்ன செய்கிறாங்க? பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விதைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க? வந்து எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போறாங்க. அதே மாதிரிதான் ஹல்லேலூயா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கலாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, நம்மளுடைய வாயின் வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை சத்துருக்க கையில கொள்ளை பொருளாக என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா, இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது நடக்குதுன்னு தெரியல. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்ம தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய வாயின் வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல? பெற முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஆமென் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். கிதியோனுக்கு யாரு இது பண்றா? கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எனக்கு ஏன் நடக்க போகிறது? அந்த வசனத்தின் கீழே வாசித்து பாருங்க. அந்த சொல்லுகிறோம், இதே நம்மளும் இதே மாதிரிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வாயின் வார்த்தைகள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணின பின்பும், ஹல்லேலூயா, தேவன் அந்த வாயின் வார்த்தையை நம்ம தேவனுடைய சமூகத்தில் அழும்போது தேவன் அந்த வாயின் வார்த்தையை மன்னித்து, ஹல்லேலூயா, இந்த வாயின் வார்த்தையை மன்னித்து தேவனுடைய தூதனை அனுப்பின பிறகு நம்ம என்ன சொல்லுகிறோம்? தேவனுடைய தூதன்ட்ட, ஆண்டவரே, ஆஹா ஆண்டவரே, ஏசப்பா நீங்க என்னோட இருந்தா எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்க போகுதுன்னு நம்ம கேட்கிறோம் இல்ல? அதே போலதான் இந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதி 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவைகளெல்லாம் எனக்கு நேரிடுவானே. கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆமென். கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரோ என்றார். அந்த ஒரு கூட வாசிங்க. எங்க பிதாக்களுக்கு பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன. ஆமென். எங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு விவரித்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் அவர்களை நடத்தி வந்த அற்புதத்தை என்ன செய்கிறாங்க? அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. ஆனாலும் இவன் எங்க சொல்லுறான்? எங்க பிதாக்களுக்கு செய்த அற்புதம் எங்கே அப்படி கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. சில ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் தெரியுமா? பெற்றோர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு என்ன இருக்காது. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிக்கும் போது என்ன செய்வாங்க? ஏசப்பா, எங்க அம்மைக்கு அதிசயங்கள் செய்தீங்க, எங்க அப்பாவுக்கு அதிசயங்கள் செய்திருக்கீங்க, எனக்கு ஏன் செய்யல? இந்த வார்த்தை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பெற்றோருடைய பிள்ளைகள் கேட்கும். அதே மாதிரிதான் யார் கேட்கிறா தெரியுமா? கிதியோன் அந்த இந்த தேவதூதனிட என்ன செய்கிறான்? கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு எரேமியா அந்த எபிரேயர் 13:8 வாசிங்க. அது என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நேற்று மீண்டும் என்ன செய்ய மாட்டாரு? மாற மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை தந்தாரானால், ஹல்லேலூயா, அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாமின் தேவன் இன்றும் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறாரு. ஈசாக்கின் தேவன் இன்றும் என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் இன்னும் என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுவாங்க.
அப்படிதானே? ஏன் ஆபிரகாமுக்கு ஹalleluya ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஆபிரகாமுக்கு தேவன் செய்த அற்புதம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யல? ஹalleluya. அப்ப நம்ம அந்த ஆபிரகாமின் தேவன் இன்றும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது நம்ம விசுவாசிக்கிறது பொய்யா? இல்ல. ஹalleluya. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நம்ம ஆபிரகாமாக மாறல? ஹalleluya. ஹalleluya. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம், இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றோம், அல்ல நீங்க போதகர்களுடைய பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா நீ ஆபிரகாமை போல மாறினியா? அல்ல யாக்கோபை போல மாறினியா? இந்த யாக்கோபை போல மாறினியா? அல்ல ஈசாயை போல நம்ம என்ன செய்யல? மாறல. ஆபிரகாமின் தேவன் ஹalleluya. ஹalleluya. நியாயாதிபதியின் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆமென். ஹalleluya. இங்க என்ன செய்றாங்கன்னா, நம்ம எப்போ ஆபிரகாமை போல மாறியமோ அப்ப நம்ம என்ன செய்வாரு? ஆபிரகாமின் தேவன் நம்மளுக்காய், ஹalleluya, நம்மளுடைய குடும்பத்துக்காய், ஹalleluya, நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் தேவன் சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, கிதியோன் இப்படி சொன்னான்னு அவர் சொல்லுகிறாரு. நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹalleluya. ஹalleluya. நம்ம அநேக நேரங்கள் என்ன இது பண்ணுவோம்னு தெரியுமா? ஹalleluya. தேவனிடத்துல நம்மளுடைய கையில இருக்கிறத என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். எப்போதுமே தேவனையே நோக்கி பார்ப்போம். ஏன் தெரியுமா? நம்ம தேவனிடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா ஏதாவது கிட்டுமான்னு பார்ப்போம். இல்ல, தேவன் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் நம்மளிடத்தில் இருக்கிறத நம்ம இப்படி முதல் படி வைத்தோமானால், ஹalleluya, அவர் நமக்காக இறங்கி வந்து, ஹalleluya, ஹalleluya, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். ஹalleluya. ஆமென். ஜீசஸ். ஹalleluya. நம்ம பெற்றோர்களா இருக்கிறோம், அப்படிதானே? நான் இல்ல, நீங்க பெற்றோர்களா இருக்கிறீர்கள். ஹalleluya. ஆனா ஒரு காரியம் ஒரு 22 வயசுக்குள்ள ஒரு காரியத்தை இறங்குனா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ முதல் படி வை, நான் அடுத்து என்ன செய்யேன்? பேக்ல நிக்கிறேன். பெற்றோர்கள் ஏன் அப்படி சொல்லுங்க? அப்படிதான் நினைச்சுவோம், சொல்லுவோம். அதே போலதான் தேவன் விரும்புகிறார். நம்ம தேவனுக்காக முதல் காலை வைக்கும் போது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளை கொண்டு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது என்ன என்று என்ன செய்யல? நம்மளுக்கு தெரியல. அப்படிதானே? இப்ப இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? அதை தேடி அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிப்போம். ஆனா பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு தெரியாம இருந்தா நம்ம என்ன செய்வோம்? பிறரை நோக்கி கொண்டு இருப்போம். அவன் எடுத்தா நம்ம அதை பார்த்து என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அதே போலதான் தேவன் உன்னுடைய வாயில வார்த்தை, உன்னுடைய வாயில என்ன வைத்திருக்கிறாரு? அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம தேவனுடைய சபையிலே, அல்ல நம்ம தேவ வீட்டிலே, ஹalleluya, நீங்க ஆபிரகாமை போல நம்மளுக்கு குடும்பத்துக்காக, சபைக்காக, நம்மளுடைய தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க முழங்கால் படியிட்டு அதிகாரத்தோடு நீங்க தேவனுடைய சபையிலே ஜெபிப்பீர்களானால், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீர்களானால், அவர் சொன்ன வார்த்தை, அவர் உங்களுடைய வாழ்க்கையை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. 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 அவர் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தாரானால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹalleluya. அப்ப பாருங்க, இவ்வளவு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில, ஹalleluya, நம்மளுடைய வாயினால நினைச்சுக்கிறோம் சில ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இழந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. 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 அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஹalleluya, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன இருக்கு தெரியுமா? ஹalleluya. இந்த வாயின் வார்த்தை தேவன் என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. இந்த அதிகாரத்தை தந்த பின்பும் நம்ம அதை மறந்துட்டு என்ன செய்கிறோம் தெரியுமா? இல்லாதவைகளை குறித்து நம்ம தேவனிடத்துல என்ன செய்திருக்கிறோம்? அழுது தேவனை தூசித்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. ஆனா இதுல ஒண்ணு நீங்க அறிந்து கொள்ளுங்க, எப்போ நீங்க இல்லாதவைகளை
சொல்ல தொடங்குறீங்களோ பிசாசு உங்களை ஈஸியாக என்ன செய்வான், வஞ்சித்து போடுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹalleluya, நீங்க இல்லாததை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது அவன் ஈஸியா எங்க செய்வான், வஞ்சித்து போடுவான். இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான், ஏவாளை வஞ்சித்தது போல ஹalleluya கர்த்தர் இதை சொன்னாரோ அப்படின்னு கேட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில கேட்பான். என்ன தெரியுமா, இங்க ஒரு குறைகளா இருக்கும்போது கேட்பான், தேவன் இதை செய்ய வல்லவரோ அப்படின்னு கேட்டாவே என்ன செய்வான், நம்மளை தேவன் செய்த நன்மைகளை நம்மளிடத்தில் அவன் மறக்க செய்வான். ஹalleluya, நம்மளை விசுவாசி என்று பெயர்பட்ட நம்மளை ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய நாவிலே அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் இல்லாதவரா என்ன செய்வான், நம்மளை மாற்றி போடுவான். ஹalleluya, நீங்க யாராவது நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது நீங்க தேவனை தூசிப்பீர்களானால், இல்லாதவைகளை குறித்து நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு ஹalleluya இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நாவுல நீங்க அதிகாரத்தை வைத்திருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீங்க தந்ததை ஏசப்பா இவ்வளவு தந்திருக்கீங்கன்னா இதுக்கு மேல தர நீர் வல்லவர் என்று சொல்லி ஹalleluya தேவனுடைய சமூகத்திலே நீங்க காத்திருப்பீர்களானால், ஹalleluya தேவனுடைய சமூகத்தை மன்றாடுவீர்களானால் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya இன்னைக்கு ஒரு விசை கூட கண்களை மூடி சொல்லுவோமா, ஆண்டவரே, ஆண்டவரே நான் இன்னை முதல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா நான் இல்லாததை குறித்து நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, ஏசப்பா நீங்க எனக்கு தந்ததை மேன்மையை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கண்களை மூடி ஒரு விசை. ஜீசஸ் எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே இல்லாதவைகளை குறித்து நான் இனி சொல்ல மாட்டேன். ஆண்டவரே ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்கணும்னு சொன்னா நம்ம தான் என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தான் ருசித்து பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல தாவீது யார் துரத்திட்டு வரா, சவுல் துரத்திட்டு வரா. சவுல் எத்தனையோ முறைகள் அவனை என்ன செய்கிறான், கொல்லதுக்கு துரத்திட்டு வரான். ஹalleluya அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, தேவனை முறுமுறுக்கவில்லை. அதுக்கு பதிலா அவன் பாடி துதிக்கிறான். ஹalleluya நம்ம இன்னைக்கு அநேக நேரம் சொல்லுகிறோம், ஏசப்பா தாவீதை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக்குற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில மாற்றுன்னு சொல்லுகிறோம். ஆனா அவனுக்கு அடிப்படை என்ன தெரியுமா, அவன் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். ஹalleluya தேவனை பாடி கொண்டிருந்தான். ஹalleluya அவன் ஏசப்பா எனக்கு இது குறைன்னு சொல்லல, ஏசப்பா இந்த சோதனை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று பாடினான். ஹalleluya 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 அப்படி எதிர்க்கிறான், துதித்து பாடி கொண்டிருக்கிறான். ஹalleluya 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹalleluya அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில குறைபடுகிறதுன்னா நம்ம எங்க இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்திருக்கிறோம், விழுந்து இருக்கிறோம் என்று நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். ஹalleluya ஹalleluya கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஹalleluya நம்ம தேவனை துதிக்கணும். ஹalleluya அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற பலத்தோட போணும். ஹalleluya ஹalleluya நம்ம இருக்கிற பலத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு சின்ன சுருக்க ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் இந்த இடத்துல நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹalleluya அந்த அமெரிக்கா தேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு தாயும் பிள்ளையுமாக இருந்தாங்க. ஹalleluya அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா பிறந்த நாள். அப்ப அவளுடைய அம்மையை நோக்கி பார்த்து கேட்கிறா, அம்மா எனக்கு பிறந்த நாள், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும்,
பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா இந்த பிள்ளை அந்த தாய்கிட்ட சொன்னாங்க, ஆனா அந்த தாய்க்கு கையில என்ன இல்ல, பைசா இல்ல. அப்ப இந்த பிள்ளை செலுகிறத பார்த்தா அவர்களால என்ன செய்யாது, சாத்தியம் இல்லாத காரியமா இருந்து. அப்ப இந்த அறிவுள்ள தாயார் என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்ல, அப்ப உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை என்ன செய்தாங்க, ஒரு லிஸ்டா என்ன செய்தாங்க, பெற்றோர் இடத்துல கொடுத்தாங்க. அப்ப அந்த பெற்றோர் சொன்னாங்க, விசுவாசமான நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாத நிச்சயமா இருக்கிறது, இந்த லிஸ்ட வச்சு என்ன பிரேயர் பண்ண அப்படின்னு. ஹalleluya. அவ அந்த பிள்ளை அதே போல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அந்த லிஸ்ட வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருந்தா. அந்த நாள் வந்தது, காலையில அந்த நாள் ராத்திரி வந்தது. பிள்ளை இந்த பெற்றோரை பார்த்து கேட்கிறா, அம்மா நாளை காலையில எனக்கு பர்த்டே, ஹalleluya, நாளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, நீங்க என்ன செய்யல, ஒன்னும் ரெடி ஆகலையே அப்படின்னு சொன்னா. அப்ப இந்த பெற்றோர் சொன்னாங்க, காலையில ஏசப்பா என்ன செய்வாங்க, ஏசப்பா இந்த நம்மளுக்காக நீ கேட்டதெல்லாம் என்ன செய்வாங்க, தருவாங்க ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளையை தூங்க வைத்தாங்க. காலையில ஆனது, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஹalleluya. இந்த தாயாருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே அழுதுட்டாங்க. ஏசப்பா பிள்ளைக்கு என்ன செய்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இன்னும் ஒரு காரியம் நடக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தாயார் விசுவாசத்தோட என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் முன்னாடி பிளேட்டை வச்சு, நம்ம எல்லாம் பிளேட் என்ன செய்யணும், ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் இழுத்து வைப்போம். அந்த பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா, ஹalleluya, கமத்தி என்ன செய்தாங்க, எல்லா பிளேட்டும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன செய்தாங்கன்னா, பிள்ளைகிட்ட சொன்னாங்க, சாப்பிட முன்பதாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த சாப்பாடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், சாப்பாடு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் ஜெபித்து கண்ணு திறக்கும் முன்பதாக ஒரு பெரிய பார்சல் கொரியர் வந்துதான். ஹalleluya, ஹalleluya. அப்ப இவங்க ஹானிபல் அடிக்கும் போது இவங்க பாக்குறாங்க, இந்த நேரத்துல யார் வரணும்னு அங்க போய் பார்த்தா யாரும் இல்லையா. அந்த ஒரு பார்சல், ஒரு பெரிய பெட்டி மட்டும் இருந்ததுன்னா, அந்த பெட்டியில இந்த குழந்தை என்னெல்லாம் எழுதுச்சோ அந்த காரியங்கள் எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருந்ததுதான். ஹalleluya, ஹalleluya. இது உண்மையான அமெரிக்கா தேசத்துல நடந்த கதை. ஹalleluya, ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகள் ஹalleluya ஒரு காரியங்களை வேகி கட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஹalleluya, நம்மளுடைய பெற்றோருடைய நம்ம நிலைமையை பார்த்து அந்த பிள்ளைகளை அடக்கி வைக்கிறோம். ஆனா நம்ம விசுவாச வார்த்தையில அந்த பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு விஷயம்